அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை காலை வேலைகள். காலையில் பால்லாம் கறந்து ஊற்றிட்டு வந்துட்டு முதல் வேலையாக விளக்கு சாம்பிராணி இது எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் வெளியில் காய வச்சாச்சு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் செஞ்சது பஞ்சகவிய விளக்கு. சாம்பிராணி கப் சாம்பிராணியெல்லாம் ஹரிணி செஞ்சா. இதெல்லாம் நைட்டு நாங்கள் செஞ்சது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெயிலில் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி எல்லாமே இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பருக்கு கால் வராது. அதுக்கப்புறம் ஹரிணி டபரா எங்கள் வீட்டுக்கார கட்டெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு வராருன்னு பார்க்குறீங்களா? வடகம் செய்யலான்ட்டு தான் நான் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தா அது நடக்கவே இல்லை. ஏன்னா விளக்கு செஞ்சுட்டு சாம்பிராணி செஞ்சுட்டு டைமே இருக்கிறது இல்லை. செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே டயர்டாயிருது. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே படுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சரி இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடலாம். ஹரிணியே திட்ட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நான் செய்யிட்டாமா அப்படின்னா, விட்டா அவளே செஞ்சுருவா. வேணாம் நானே செஞ்சு தந்துடுறேன் பொறு அப்படின்னு. சரி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம செஞ்சு ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நைட்டுக்கே எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு விறகடுப்பில் தான் நான் செஞ்சேன். அது வீடியோ எடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்கார் பாலில் கறந்துட்டு இருந்தாங்க. பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தா. சரி அதுக்கப்புறமா நம்ம புளியும் போது அவளை எழுப்பி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா செஞ்சுட்டு அவளை எழுப்பி விட்டாச்சு. வீட்டில் வடகம் புழிஞ்சிட்ருக்குறோம். அங்கிட்டு பார்த்தா ஆடு ஒரு எங்கள் பஞ்சவர்ணம் ஒரு மாதிரி கத்துனா. என்னடி அப்படின்ட்டு போய் பார்த்தா சாக்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தலையை விட்டுட்டு வெளியில் எடுக்க தெரியல ஒரு மாதிரி கத்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் போய் டாச்சு அப்படின்ட்டு அதுக்கிட்ட விளாண்டுட்டு இருக்கிறாரு. ஏங்க போதுங்க விளாண்டதெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்க, வெயிலுக்கு முன்னாடி புழிஞ்சிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ என்ன உனக்கு என்ன வடகம் தானே புளியணும், நான் பாரு என்னம்மா புளியிறேன் பாரு அப்படின்ட்டு இருந்தாரு. அப்படிலாம் புளியாதீங்க, முறுக்கு மாதிரி நீட்டமாக கோடாட்டம் புளிங்க அப்படின்னேன். இல்லை நான் முறுக்கு மாதிரி தான் புளிவேன் அப்படின்ட்டு இருந்தாரு. ராஜா நீ எப்படியோ ஒன்று புளிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா 7-7:30 அப்படி வெயில் அடிக்குது. போன வாரமெல்லாம் வெயிலே இல்லாமல் மழை வேறு எங்கள் ஊரில் 4 நாளாக வெளுத்து வாங்கிருச்சு. அப்படி மழை பெஞ்சுமே கூட பார்த்திங்கன்னா ஹீட்டு குறையவே இல்லை. அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. சரி இன்றைக்கி வடகத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி முதல் நாள் தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடகம் கில்லு வடகம் அதெல்லாம் ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த மாதிரி முறுக்கு குழாயில் செஞ்சோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக மாவுக்கு காவல் இருக்கணும். பின்னாடி ஒருத்தி உட்காந்துருக்கா பாருங்கள். எப்போ நான் அசருமே வடக மாவை தூக்கலாம் அப்படின்ட்டே உட்காந்துருக்குறா. என்கிட்ட ப்ளீஸ்மா கொஞ்சம் கொடுங்கன்னு இருக்கா. நானும் கொஞ்சோன்னு கொடுத்து ஒரு உருண்டை ஒரு முறுக்கு குழாயில் போடுற உருண்டைய மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் இன்னும் துளுக்கோண்டு எனக்கு சாப்பாடே வேணாமா இதே போதுமா அப்படின்ட்டு இருக்கிறா. அவ்வளோதான் வேணாம் வயிறு வலிக்கும் சாப்பிடாத அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ்ன்னு இருக்கா. துளுக்கோண்டு கொடுத்தேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பெரிய உருண்டையாக ஒன்று கொடுத்துருங்க, எனக்கு காலையில் சாப்பாடே வேணாம் அப்படின்ட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட நைஸாக சிக்னல் காட்டிட்டு அவங்க அப்பா ஒரு உருண்டையை தூக்கி கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு ஓடியே போயிட்டான் அந்த பக்கம். நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி சாப்பிட்டது தாங்க. இருந்தாலும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பச்சை மிளகாய், ஏன்னா இதில் பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்து அரைச்சிருப்போம். அடிக்கிற வெயிலுக்கு வயிற்று லூஸ் மோஷன் இந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன, அதுதான் பயம், வேறு ஒன்றும் இல்லை. செய்கிறதே அவளுக்கு அவசரம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி மாவு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் அடிக்கிற வெயிலுக்கு. அதுக்கு தான் திட்டிட்டு கிடந்தேன். இனிமேல் கை வச்சு பாரு மாவில், அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் பாருன்னே. என்கிட்ட வம்பளத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகம் எல்லாமே புளிஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் சாத்துக்குடின்னு கொண்டு கொடுத்தாரு. என்னது சாத்துக்குடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எலுமிச்சம்பழம். எங்கள் செடி எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்து கீழே அதுவே விழுந்துருந்துச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு கொடுத்தாரு. சரி மதியானத்துக்கு சூப்பராக சில்லுன்னு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலான்ட்டு அதை ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகம் புளிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் எல்லாத்தையும் தூக்கி அனுமாருக்கு தெரியாமல் ஒளிய வச்சு அந்த பக்கம் வச்சுட்டாங்க மரத்துக்கு பின்னாடி. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே நேராக கட்டில் உட்காந்து ஆளாளுக்கு ஒன்று நூடுல்ஸ் மாதிரி எடுத்து உருவிட்டு போயிடுவாங்க. அதனால அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சாச்சு. அப்புறமா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோஜா செடி 2 நட்டிருந்தோம். வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் புல்லு நிறையா இருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஈரப்பதமாக நல்லா செடியெல்லாம் பிடுங்கிறதுக்கு கையில் ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா காய் விட்டுச்சு பாருங்கள் தள்ளி செடி அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம் அப்படின்னாரு. சரி அறுத்துடலாமான்னா இன்னும் ஒரு 3 நாள் போகட்டும், அதுக்கப்புறமா அறுத்துக்கலாம். ஏன்னா பச்சை தண்ணி காய் போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். ஒரு 3 காய் தான் இருக்குது, கத்திரிக்காயோட இது போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். 3 நாள் கழிச்சு அறுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் பாப்பா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாத்தையும் எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச விளக்கு எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு இருந்தா. எங்கள் வீட்டுக்காரு விளக்கு செய்கிறதுக்கு பவுடர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். சாணி எல்லாத்தையும் காய போடணும். ஏன்னா இப்போ 2-3 நாளாகவே சாணி காய போட முடியல மழை வந்ததுனால. அப்புறம் பாப்பா கத்திரிக்காய் செடியில் நிறைய கத்திரிக்காய் இருக்குமா அறுக்கட்டா அப்படின்னா அருடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் அறுத்தா. இந்த செடியிலே நாங்கள் ஏகப்பட்ட கத்திரிக்காய் அறுத்துருப்போம். அடிக்கடி வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள், கத்திரிக்காய் வறுவல்ன்ட்டு. இந்த செடியில் அறுத்தது தான். குட்டி காயாக இருக்கும் போதே அறுத்துருவோம். இப்போ ஒரு வாரமாக சரியாக இந்த கத்திரிக்காய் பக்கம் வரல. ஏன்னா விளக்கு செஞ்சுட்டு சாம்பிராணி செஞ்சுட்டு
இந்த கத்திரிக்காயை சரியாக கவனிக்கல. இப்போ பார்த்தா ஏகப்பட்ட கத்திரிக்காய் இருந்துச்சு. எல்லாத்தையும் அறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அறுத்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு பொண்டாட்டியா கத்திரிக்காவான்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சொல்லுவார், அடுத்தது பொண்டாட்டியை தான் சொல்லுவார். ஏன்னா கத்திரிக்காய் பிரியர். இந்த வீடியோ எடுக்கிறது அவர் தான். இங்கே பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் இருக்குங்கிறேன். என்ன கத்திரிக்காய் குழம்பு வைடி அப்படின்ட்டு இருக்கிறாரு. என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க மாட்டேன் ராஜா, நான் ரசம் வச்சு கத்திரிக்காய் தான் வறுப்பேன் அப்படின்ட்டு இருந்தேன். என்னவோ ஒன்று பண்ணு, ஆனால் கத்திரிக்காய் இருந்தால் சரி அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் 8:30 மணி ஆயிடுச்சு. சரி உள்ளுக்குள்ளே நம்ம போய் சீக்கிரமாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு வந்து 8:45 ஆயிடுச்சு. வெளி வேலை விடகம் புழிஞ்சிட்டு அப்புறமா விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு புல் பிடுங்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் நான் வந்து தீனி போடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே என்னை சமைச்சிட்டு நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் பாப்பா வந்து அடுப்பு மேடையெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருந்தா, நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாப்பா நீ வந்து தக்காளி சட்னி அரை, நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன், பாத்திரம் விளக்கிட்டு வரேன், அதுங்களே நீ சட்னிக்கு ரெடி பண்ணு அப்படின்னேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தா. சூப்பராக அரைப்பாங்க வந்து சட்னி, சூப்பராக அரைப்பாங்க இவள் தக்காளி சட்னி. இவளோட தக்காளி சட்னிக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து அடிமை. இவள் வந்து எப்படி கற்றுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஏதோ சமையல் குறிப்பு பார்த்து அந்த இதை கற்றுக்கிட்டா. அதுலேருந்து எங்களுக்கு அந்த தக்காளி சட்னி டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிச்சு. நான் வந்து எப்படி செய்வேன்னா, வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகா தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வணக்குன்னு வணக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சமயம் தாளிப்பேன். இல்லைனா நான் அப்படியே வணக்கி நம்ம செஞ்சாலே நல்லா தானே இருக்கும். தாளிக்கலாம் மாட்டேன், அப்படியே வந்து அரைச்சி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இவ வந்து எப்படி செய்வானா, வெங்காயம் பூண்டு தக்காளி ஆல்ரெடி எல்லாமே போடுறதெல்லாம் போடுவா. தேங்காவை வந்து வணக்க மாட்டா, பொட்டுக்கடலை வந்து வணக்க மாட்டா. அதை வந்து பொட்டுக்கடலை நான் போட மாட்டேன். ஆனால் இவள் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டாளா ஃபஸ்ட்டு. நான் ஐயா என்ன பொட்டுக்கடலை எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு. நான் செஞ்சு தரேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு செய்யும்போது செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே லைட் ஆரஞ்சு கலரில் இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த தேங்காய் நம்ம வந்து வணக்காமல் அந்த பச்சையாக அந்த தேங்காவை போட்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது தேங்காய் சட்னி மாதிரி இல்லை, தக்காளி சட்னி மாதிரி இல்லை, ரெண்டும் கலந்த கலவையாக சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கு வந்து இவ செய்கிற தக்காளி சட்னி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் நானும் செஞ்சு பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி வரல. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு பாப்பா செஞ்ச மாதிரி வரல அப்படின்ட்டாரு. அதனால தக்காளி சட்னினா ஹரிணி தான். இன்றைக்கி குருமா தான் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணேன். உருளைக்கிழங்கு குருமா வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் தோசைக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தக்காளி சட்னி அரைடா அப்படின்னாரு. உடனே அவங்க அப்பா சொன்னதுனால வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி அரைச்சா. நான் சொன்னேன்னா என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறத விட அவங்க அப்பா சொன்னால் உடனே வந்து கேட்பா. நான் சொன்னேன்னா அம்மா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாள். அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் தோசையெல்லாம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அவங்க அப்பா வந்து மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்தார். அவருக்கும் தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டேன். நான் வந்து நெய் காய்ச்சிட்டு இருந்தேன். சரி வந்து விளக்கு செய்கிறதுக்கு நெய் வேணும். நெய் வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. நிறைய பேர் கேட்டிங்க, குழந்தைக்கு வேணும் அப்படிலாம் சொல்லி கேட்டிங்க. சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, எங்களுக்கு வீட்டுக்கும் இதுக்குமே வந்து சரியாக போயிடும். நெய் அந்த பக்கம் காய்ச்சிட்டு அப்படியே பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தார். அப்புறம் அவருக்கும் வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு கிட்னி பீன்ஸ் ஊற வச்சுருந்தேன். சரி அதை வந்து நம்ம சுண்டல் மாதிரி தாளிச்சிட்டு ரசம் வச்சு நம்ம ஃபேவரட் கத்திரிக்காவை வந்து வறுத்தரலாம். நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக வந்து வறுத்தரலாம், சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த நெய்யில் வந்து முருங்கைக்கீரை போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம நெய் காய்ச்சும் போது முருங்கைக்கீரை போடுவோம்ல, அந்த முருங்கைக்கீரையை போட்டு எப்போயுமே போடும்போது நிறைய ஒரு கொத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை போட்டு நெய்யில் போட்டு பொரிச்சு கொடுப்பேன், சாப்பிடுவா. இதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்னி பீன்ஸ் எல்லாம் எடுத்து ஊற வச்சு குக்கரில் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் கும்பலாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கீர்த்தி என்னன்னு தெரியல, எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னாரு. என்னன்னு போய் பாருங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா வரவே இல்லை போனவர். நான் அவரை தேடிட்டு நான் போய் பார்த்தா என்னடா கும்பலாக இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா போர் பைப்புக்குள்ளே பாம்புங்க. போர் பைப்பை சுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. அதாவது சுத்தம் பண்ணால் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பைப்பை எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே புசு புசுன்னு சவுண்டு கேட்டுச்சான். என்னடான்ட்டு பார்த்தா பாம்பு. கடைசியில் பார்த்தா ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துட்டாங்க. அடேங்கப்பா இவ்வளோ கூட்டம் கூடிருச்சுன்ட்டு நம்மளும் போய் வேடிக்கை பார்க்காம எப்படி இருக்க முடியும்ட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை பூட்டிட்டு ஓடிட்டோம். நாங்களும் அந்த கூட்டத்தில் ஐக்கியமாயிட்டோம். நல்ல வேலைக்கு இன்றைக்கி போர் பைப்பு ரிப்பேர் பண்ண வந்ததுனால 2 உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா அவங்க உள்ளேயே தான் கடந்திருப்பாங்க, வெளியில் வர முடியல. பாவம் எத்தனை நாள் உள்ளே கடந்துச்சுங்களோ தெரியல. இன்றைக்கி வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்ததுனால இவங்க உயிர் காப்பாற்றப்பட்டது. இவங்களுக்கெல்லாம் நம்ம சல்யூட் தாங்க பண்ணணும். எப்படி தெரியுமா வெயில் அடிக்குது, அப்படியே அந்த மண் தரையில் படுத்து எடுத்தாங்க. 2 பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தரை சீக்கிரமாக வந்து காப்பாற்றியாச்சு, இன்னொருத்தரை தாங்க காப்பாற்றவே முடியல. அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு முதல் பாம்பை எடுக்கும்போது சீக்கிரமாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து நாகப்பாம்பு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. 2வது பாம்பு வந்து எடுக்க போகும்போது அது சாரப்பாம்பு எடுக்கும்போது நல்லா வளன்னு இருந்திருக்கு. அது வந்து இந்த கொக்கியில் வந்து மாட்டவே இல்லை. இந்த கொக்கியும் உள்ளுக்குள்ளேயே விழுந்துருச்சு. கடைசியில் அதை கயிறு கட்டி அந்த கொக்கியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு பாம்பை எடுத்தாங்கங்க.
நல்ல வேலைக்கு இன்றைக்கி இவங்களுக்கு ஆயில் கெட்டி எத்தனை நாட்கள் உள்ளே இருந்திருப்பாங்களோ தெரியல. இன்றைக்கி ஏதோ இவங்களோட நல்ல நேரம் இன்றைக்கி வந்து தப்பிக்கப்பட்டது. எந்த சேதாரமும் ஆகலை. நல்லபடியாக வந்து அவங்க எடுத்து சாக்கு பைக்குள்ளே போட்டு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.